திரு பிரின், திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத மீண்டும் கூர்மைப்படுத்தி இருக்கிறார் திரு விஜய் திருச்சியில. இதுல அதிமுக கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் திரு விஜய் கேட்கிறதுனால திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னு களம் மாறிடும் அப்படின்னு திரு சாமிநாதன் நம்புறார். அடிப்படையாக அந்த எண்ணம் வரதுக்கான காரணம் என்னன்னா உங்களுக்கு இந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக அதிமுக தான் போயிருந்தது. பட் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சி தோல்வியை தழுவுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போது தேர்தலை சந்திக்க போகிற இந்த சமயத்தில் அது கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவுக்கும் அதற்கும் உள்ள முரண்பாடுகள், அது வெளிப்படுற விதங்கள், மக்கள் அதை பார்க்குற பார்வை, அப்புறம் அதிமுகவுக்குள்ளேயே கலக குரல்கள்லாம் எழுறதை நம்ம பார்க்குறோம். வெளியில் போனவங்க அவங்கள உள்ளே இழுக்கிறதுல இருக்கிற தயக்கம், எடப்பாடிக்கு இருக்கிற தயக்கம், இதனால் அதிமுக பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கான்ற ஒரு கேள்விகள். ஸோ அதனால் பார்க்கும்போது அந்த பைபோலாரில் அதிமுக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது விஜய் இதுவரையும் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரோ இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரோ, இன்னைக்கு தெருவில் இறங்கின உடனே அவருக்கு ஒரு பெரிய க்ரௌடை காமிச்சிட்டார். அந்த க்ரௌடு ஓட்டு போடுமான்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க. பட் அதனால் அந்த நம்ம ஒரேடியாக இப்போ ஓட்டும் வராதுன்னு சொல்ல முடியாது, இல்லை ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கெஸ் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருக்கோம். இல்லை இந்த ஷிஃப்ட் நடக்குமா? அதிமுக கிட்ட இருந்து தாவேகாவுக்குங்கிற ஷிஃப்ட் நடக்குமா? அது ஏன் அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அதிமுக பலவீனமா இருக்கு, அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமா இருக்கு. அதனால அந்த ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 6 மாசத்துக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணி கொஞ்சம் விஜிலண்டா கொஞ்சம் அவங்கள தங்களை ரீஆர்கனைஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லாட்டி விஜய் புயல்ல அதிமுக காணா போயிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தானா? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அப்படின்னு பொதுவாகவும் பேசுறாரு. பாஜகவுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன் அப்படின்ற பிரச்சனைகளையும் பேசுறாரு. அதே சமயத்துல உள்ளூர் பிரச்சனைகளையும் பேசுறாரு. திருச்சியில போய் அங்க மருத்துவமனை சார்ந்த பிரச்சனைகளை பேசுறாரு, அரியலூர் சார்ந்து பேசுறாரு, பெரம்பலூர் சார்ந்து பேசுறாரு. அது நல்ல ஸ்ட்ராட்டஜியா? அது கை கொடுக்குமா திரு விஜய்க்கு? சார் 140 தொகுதி கவர் பண்ண எடப்பாடியோடைய உழைப்பை இன்னைக்கு ஒரு நாள்ல விஜய் அடிச்சிட்டார். இன்னைக்கு ஒரே நாள்ல விஜய் அடிச்சிட்டார், காலி பண்ணிட்டார். இன்னைக்கு யாரு பைபோலார்ல யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எழுந்திருக்கு. இதெல்லாம் சில பேருக்கு கசப்பாக இருக்கலாம், உண்மை அதுதான். நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. எல்லாருமே விஜயை அன்டெஸ்டடு, அவர் ஒரிஜினல் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் பார்க்க முடியாது. சில விஷயங்கள் நடக்கணும்னா அது நடந்து தான் தீரும். அதிமுகவுக்கு இது சோதனை காலம். ஒரே நாள்ல திமுகவுக்கு விஜய் திமுகவை எதிர்க்கிறதுல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் தான். அதிமுகவுக்கும் விஜய்க்கும் உள்ள போட்டியை தான் நான் சொல்றேன். திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இல்ல இப்ப களம் அப்போ திமுக வெர்சஸ் தாவேகான் தான் இப்போதைக்கு பார்த்தா தெரியுது. இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் மாறுற மாதிரி தெரியுது ஆக்சுவலா. ஏன்னா அதிமுக பலவீனமா இருக்கு. அதிமுகவோட யாரும் சேர மாட்டேன்றாங்க. அதிமுக பாஜகவுக்குள்ள முரண்பாடுகள் இருக்கு, அதிமுகவுக்குள்ளே பிரச்சனை இருக்கு. வெளியில போனவங்களும் உள்ள சேர்க்க மாட்டேன்றீங்க, நான் தான் வின் பண்ணுவேன்றீங்க, எனக்கு செல்வாக்கு இருக்குன்றீங்க. உங்களுக்கு எப்படி கூட்டம் வந்ததுன்னு பிரேமலதா வேற சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டம் அப்படியே வந்திருக்கு. காசு கொடுக்காத கூட்டம் இன்னைக்கு விஜய்க்கு மட்டும்தான் வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. லோக்கல்ல இருக்க நான் நிறைய பேர்ட்ட கேட்டபோது யாருமே அது மாதிரி காசு வாங்கிட்டு வர கூட்டம் மாதிரி அங்கே தெரியல ஆக்சுவலா. ஸோ அதனால இந்த பாயிண்ட்ல தான் அந்த பைபோலாரில் அதிமுக அடி வாங்கியிருக்குன்னு, அடி வாங்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது நமக்கு ஆக்சுவலா. ஸோ இதை எடப்பாடி தான் புரிஞ்சுக்கணும். எடப்பாடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் பொதுச் செயலாளர், யாரையும் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. பாஜக ட்ரை பண்ணி பார்த்தா கூட சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாருல்ல. அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு அல்லது தன்னை இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகணும். அவர் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகி கூட்டணியும் ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும் அவர் ஆக்சுவலாக. திமுகவுக்கு உண்மையிலே நீங்கள் பைபோலார்னா நீங்கள் உங்களுக்கு தான் லயபிலிட்டி வந்திருக்கு. இப்போ அந்த விஜயோடைய லயபிலிட்டி முழுக்க எடப்பாடி மேலே தான் இறங்கியிருக்கு. திமுகவுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்குள்ள போட்டின்றது திமுக எதிர்க்கிறது தான் போட்டி. நான் எதிர்க்கிறேனா நீ எதிர்க்கிறேனா? அதில் விஜய் ஒரு ஸ்டெப் இன்னைக்கு கிரவுண்டில் இறங்கியது மூலமாக உங்களுக்கு ஒரு காஷன் கொடுத்துட்டார். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ஒரு வெறுப்படைஞ்சாங்கன்னா ஆளுங்கட்சி மேலே அது அதிமுக தான் போடுவாங்கன்னு நினச்சாங்க. அது அந்த காலம் எடப்பாடி அவர்களே, இந்த காலம் கிடையாது. காலம் மாறி போச்சு. ஆனால் நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, நீங்கள் எம்ஜிஆர் கிடையாது. நீங்கள் உங்கள் கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கல. உங்கள் கூட யாரும் கூட்டணி வரமாட்டேன்றாங்க. நீங்கள் கூட்டணி வச்சுக்கிற கட்சியோட உங்களுக்கு பல முரண்பாடுகள் இருக்குது. அப்புறம் உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவாங்க? சரி, 140 சட்டமன்ற தொகுதிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தின தாக்கத்தை ஒரே நாளில் திரு விஜய் ஏற்படுத்திட்டார்னா, 2ஆம் இடம் நோக்கி வந்துட்டார் விஜய்னா முதலிடம் நோக்கி நகர்வதும் அவ்வளவு எளிதுதானா அவருக்கு?
முதலிடத்துக்கு அவருக்கு ஒரு போட்டி இருக்காங்க. முதலிடம் வந்து அவர் வந்து திமுக வந்து கம்ஃபர்டபுளா இருக்காங்க. திமுகவுக்கு ஆன்டி இன்குமென்சி இருக்கானா இருக்கு. எதிர்மறையான விஷயங்கள் திமுகவுக்கு நிறைய இருக்கு. அதை தானே பதிய வைக்கிறாரு மக்கள் மனதில் விஜய். அதனால தான் இந்த இது சொல்றாரு இந்த அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றணும்னு பெரிய பட்டியலை போடுறார். உள்ளூர் விஷயங்கள்லாம் பேசுறாரு. அரியலூர்ல போய் என்ன பேசுறாரு? உங்க ஊர் போக்குவரத்து துறை மந்திரி உங்க ஊர்க்காரர் தான், ஆனா பஸ் விட்டாரு அங்க கிராமத்துக்குன்னு அவர் கேட்கிறார். அது மக்களை தொடர ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி முந்திரி தொழிற்சாலை கொண்டாடுறாங்க. இப்போ முந்திரி வாரியம் இப்போ தான் அமைச்சிருக்காங்க. ஒருவேளை விஜய் அரியலூர் போகிறதுனால முந்திரி வாரியத்தை அவசர அவசரமாக அமைச்சிருக்காங்க திமுக. அது மாதிரி முந்திரி விவசாயத்தை பற்றிலாம் கேட்குறாரு. ஸோ அங்கே நேருவை பற்றி பேசுகிறார், மணல் திருட்டை பற்றிலாம் பேசுகிறார். பாஜகவையும் விடலை. பாசிச பாஜக, பாய்சன் பாஜக ஜனநாயக படுகொலை பண்ணுறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஓட்டு திருட்டுன்னு காங்கிரஸோட விஷயத்தை கையில் எடுக்கிறார். பாஜக காங்கிரஸோட விஷயத்தை கையில் எடுக்கிறார். அப்போது ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவர் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல காட்டுற வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தின் மூலமாக என்ன ஆகுதுன்னா அதிமுகவுக்கு போகிற ஓட்டை இழுக்கிறார். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இழுக்கிறார். பாஜக மேலே காட்டுற எதிர்ப்பு மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை இழுக்கிறார். ஆனால் திமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. திமுக செஞ்ச நல்வாழ்வு திட்டங்களுக்காக பெண்கள் ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்காக ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அதெல்லாம் அதோட ஓட் பேங்க்லாம் இருக்குது. அந்த ஓட் பேங்க்கில் ஏதாவது ஒரு டேமேஜை உண்டு பண்ண முடியுமானா அது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் இருக்குல்ல, அதை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஸ்ட்ராங்காக எடுக்கணும். இப்போ வந்து லைட்டாக எடுத்திருக்காரு. சட்டமன்ற தேர்தல் இது, அதனால லைட்டாக எடுத்திருக்காரு. ஆனாலும் முதல் நாள் பிரச்சாரத்திலே தொடங்குறாரு. இல்லை ஏன் எடுக்க வேண்டிய அவசியம் வருதுன்னா, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலுமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை ஏன் திமுகவும் ஏன் எடுக்கும், விஜயும் ஏன் எடுக்கணும்னா, பிகாஸ் பிஜேபியோட சில செயல்பாடுகள் தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்குது. நிதி கொடுக்காது போன்ற பல விஷயங்கள், கீழடியோட விஷயங்கள், அப்புறம் கவர்னர் பண்ணுற விஷயங்கள், இது மாதிரி ஃபண்ட்ஸ் கொடுக்காத இருக்கிறது, மொழி திணிப்பு போன்ற விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால வந்து அதை பிரதிபலிக்கிற திமுக அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குற வாய்ப்பு அது பெற்று இருக்கிறதுனால இவரும் கிட்டத்தட்ட அதே மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கிறார். கையில் எடுத்து அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டை நம்ம பக்கம் திருப்ப முடியுமான்னு ட்ரை பண்றாரு. விஜய்க்கு வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆன்டி டிஎம்கே ஓட்டை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருடைய ரசிகர்கள் ஓட்டை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சீமான்ட்ட போன ஓட்டை திருப்பி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நடுநிலையாளர்கள் புதுசா வந்திருக்காரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி பார்க்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்படி பல வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு. அப்போ அவர் எப்படி, ஆனால் இவ்வளவு இருந்து கூட அடுத்த வர கூட்டங்களை வந்து அவர் எப்படி கையாள போறாரு, எப்படி அவரோட செயல்பாடுகள் அமைக்க போறாரு, எப்படி தொடர்ந்து பேச போறாரு, தன்னை வந்து எப்படி வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க போறாரு, ரசிகர்களை எப்படி தொண்டர்களா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாரு, இதை பொறுத்து தான் வந்து அந்த, ஏன்னா நீங்க என்ன அதுல என்ன குழப்பம் சார், ரசிகர்களை தொண்டர்களா மாற்றுவதுன்னு நம்ம பேசுறோம் இல்லையா, ஒரு வாக்கு தானே, ரசிகர்னாலும் அவருக்கு ஒரு வாக்கு இருக்கு, தொண்டர்னாலும் ஒரு வாக்கு இருக்கு, விஜய்னா போட்டுறதானே போறாங்க வாக்க. அதுல ஏதாவது ரசிகர் தொண்டரா மாற வேண்டிய நிர்பந்தம் ஏதாவது இருக்கா என்ன அந்த கட்சி? நீங்க ரேம்ப்ல நடந்து வரதை பார்த்துட்டு கிளம்பி போறான் பாத்தீங்களா, அவன் ரசிகன், வாக்கு போட மாட்டான். உங்க பேச்சை முழுசா கேட்டுட்டு போறான் பாத்தீங்களா, அவன் தொண்டனா மாறுவான். இல்ல ரசிகர் வாக்கு போடுவாரா போட மாட்டார்? ரசிகர் போட்டாலும் போடுவார், போட வேண்டியிருப்பார், வேற கட்சியா கூட இருப்பாரு. ஆனா தொண்டர் போடுவார், தொண்டர் கண்டிப்பா போடுவார். அந்த ரசிகர் வந்து உங்க பேச்சை கேட்டுட்டு முழுசா நீங்க பேசுறத உள்வாங்கிட்டு போறான் பாருங்க, அவன் ஓட்டு போடுவான். ஆனா வேற கட்சியை சேர்ந்த, ஆனா உங்களுக்கு ரசிகனா இருக்கிறவன் உங்களை பார்த்துட்டு உடனடியாக போயிடுவான். ஸோ அதனால நீங்க அந்த ரசிகரை நீங்க எப்படி உங்க தொண்டரா மாத்துவீங்க? அவன் நீங்க பொலிட்டிகலைஸ் பண்ணலாம்ல, அவன் அந்த கட்சியில உங்களுக்கு வரலாம்ல, அவன் அதெல்லாம் நீங்க வந்து உங்க செயல்பாடுகள் வந்ததெல்லாம் ரசிகரா, வந்ததெல்லாம் தொண்டரா, பாதி ரசிகரா பாதி தொண்டரா. அந்த தொண்டன் தான் கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவன் தான் வந்து கீழே தேர்தல் போது வேலை செய்யணும் சார். உங்க முகம் வந்து 234 தொகுதியிலையும் போகும், ஆனா வீட்டுக்கு வீடு போய் ஓட்டர்களை கொண்டு வந்து அங்க வாக்குச்சாவடியில வாக்கு கலெக்ட் பண்றது யாரு? ஆக்சுவலா அந்த தொண்டன் தானே பண்ணணும். அப்ப அவன் ரசிகனா இருந்து இருந்தா போராது, அவன் கமிட்டடா இருக்கணும், ஒரு பொலிட்டிக்கல் கமிட்டடா இருக்கணும். அப்பதான் வந்து அவன் செய்ய முடியும். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன், அந்த சீரியஸ்னஸ்ல கொஞ்சம் போறாரு. அதாவது ஸ்டாலின் அங்கிள் அந்த மாதிரி எல்லாம் போய் ஒரு 18 வயசு 15 வயசு பசங்களை திருப்திப்படுத்துறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் சீரியஸாவே கொஞ்சம் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த சீரியஸ்னஸ் தான் எதிர்பார்க்கறேன். அங்கதான் வந்து பொலிட்டிக்கல் லீடரா கன்வெர்ட் ஆகிறார்.